ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சில் குச்சி சேனல். ஓகேங்க, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டீ செட்டு தான். இது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. சொனாக்கி ரீஃபைன்டு போன் சைனா அப்படிங்கிற டீ செட்டு தாங்க. இது பார்த்தீங்கன்னா மேட் இன் இண்டியா தான். இதில் மொத்தம் எத்தனை பீஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, டீ செட்டு 15 பீசஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, பாக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. சரி, உள்ள ஐட்டம் நிறையா பெருசாக நல்லா கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே அந்த கவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக தான் இருந்துச்சு. ஓகே, இதுதான் டீ செட்டு. நல்லா இருக்குல்ல? ஆல்ரெடி நான் பார்த்ததுனால எக்ஸைட் ஆகலைங்க. இது பார்த்திங்கன்னா ஒயிட்டு வித்து அந்த லீவ்ஸ் எல்லாம் போட்டு அந்த காம்பினேஷனில் இருக்குது. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக எடுத்து பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 6 கப் அண்ட் சாசர் செட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் மேலே அப்படியே லீவ்ஸ் போட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மேனிக்க அந்த ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. வெயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேஸெல்லாம் கொடுக்கலங்க, நல்லா கொடுத்துருந்தாங்க. பின்னாடி என்னமோ எழுதியிருக்காங்க. ஓகே, அந்த மேலே பாக்ஸில் எழுதியிருந்தாங்கல்ல, அதுதாங்க எழுதியிருக்காங்க. சொனாக்கி ரீஃபைன்டு போன் சைனா இண்டியா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேட்டுக்கு கீழே ஸ்க்ராச்சஸ் இருக்காமல் இருக்கிறதுக்கு அந்த பேப்பர் கொடுத்துருந்தாங்க. அடுத்து இதுக்கு மேலே வைக்கிற கப்பை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அந்த லீவ்ஸுமே உள்ள டிசைனாக கொடுத்துருக்காங்க. 200 ml பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உள்ளே எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மில்க் பாட்டு கொடுத்துருந்தாங்க. இதுவுமே பெரிய சைஸாகவே இருந்துச்சு. 1/2 லிட்டர் பிடிக்கிற ரேஞ்சில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பாட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அந்த லீவ்ஸ் டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ஒன் சைடு மட்டும் கொடுத்துருந்தாங்க, அதர் சைடு கொடுக்கல. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சுகர் போடலாம், இல்லாட்டி நாட்டு சக்கரை, அப்புறம் பனங்கற்கண்டு, இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ஃபினிஷிங்லாம் செம்மையாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது ஒரு கெட்டில் தாங்க. பெரிய சைஸில் ஒரு ஜக்கு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதோட ஹேண்டிலையுமே அழகாக அந்த லீவ்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பெரிய சைஸாகவே கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த லிட்டில் லைட்டாக ஒரு பக்கம் என்ன சொல்கிறது நீட்டிக்கிட்டு இருந்துச்சு. அது அந்த லாக்காக கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? செம்மையாக இருக்குல்ல? இப்போ இந்த செட்டு பார்த்திங்கன்னா 6 கப் அண்ட் சாசரு, ஒரு மில்க் பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு கெட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்க்கலாங்க. இது மேட் இன் இண்டியான்னு போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பியில் 1800 சம்திங் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் பர்பஸ்க்கு ஒரு நல்ல சாய்ஸுங்க. இப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த டீ செட்டு யூஸ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. ஓகே, வாங்க நம்ம ஒரு பிளாக் டீ குடிக்கலாம். இந்த டீ செட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.